ரஜினி ஆஸ் அப்பா வந்து நான் வந்து ஒரு 4 படத்தோட கேரக்டரை அப்பாவா எழுதியிருந்த கேரக்டர் எடுத்துக்கலான் இருக்கேன். இது வந்து 4மே வந்து பாத்தீங்கன்னா 4 ஜானர் ஆஃப் அப்பா. ஒண்ணு வந்து நல்ல அப்பா, ஒண்ணு கெட்ட அப்பா, ஒண்ணு ஹானஸ்டான அப்பா, ஒண்ணு யோகி, சாமி யோகி இல்லையா அந்த மாதிரி. சோ நல்ல அப்பாக்கு நிறைய படங்கள் ரஜினி நல்ல அப்பாவா நடிச்சிருந்தாலும் என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டா நான் பேசலான்னு எடுத்துக்கிட்ட ஒரு அப்பா வந்து அண்ணாமலை படத்துல ரஜினி அப்பாவா நடிச்சது நல்ல அப்பா. 2வது கெட்ட அப்பா. கெட்ட அப்பா ரஜினி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படம் தான் கெட்ட அப்பாவா நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது வந்து நெட்ரிகன். ஸோ அதுல வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் கெட்ட அப்பா. அப்புறம் 3வது வந்து ஹானஸ்டான அப்பா. ஹானஸ்டான அப்பானா என்னன்னாக்க அந்த ஒரு மகன் ரிலேஷன்ஷிப்பையும் மீறி அதுக்கு மேலேயும் ஒரு சொசைட்டி கண் பார்வையில எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஜெயிலர் படத்துல அப்பா. அப்புறம் 4வது யோகி. அந்த அப்பாங்கிற ஸ்தானத்தையே துறந்துட்டு தன்னை வந்து ஒரு யோகியாவே நினைச்சு வாழ்ந்து ஒரு ரியல் யோகி. அது வந்து முத்து படத்துல வர்ற அப்பா. நீங்க சொல்லும் போதே ஒரு படமா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அப்படியா? நன்றி. சோ இந்த 4 படத்துல ரஜினி அப்பா வேடத்தை பத்தி தான் நான் பேசலான் இருக்கேன். சோ இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 4ல உங்களுக்கு எந்த அப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதை நம்ம எடுத்து பேசலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதை. நல்ல அப்பா, கெட்ட அப்பா, ஹானஸ்ட் அப்பா, யோகி அப்பா. ஆமா. ஜெனரலா நம்ம என்ன சொல்வோம்னா, அப்பாங்கிறவர் வந்து எப்படியுமே நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். தன்னுடைய குழந்தைகள் அப்படின்னு வரும்போது கெட்ட அப்பா இருக்க முடியாது. இது அந்த வெளி சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு சொல்லுவோம். எனக்கு இதுல எல்லாமே பிடிச்ச கதாபாத்திரம்னா அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா யோகி கதாபாத்திரம். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். நீங்க அதுல இருந்தே தொடங்க. சரி, ஓகே. இப்போ வந்து முத்து படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம. இப்போ முத்து படத்துல பாத்தீங்கன்னா அந்த அப்பா கேரக்டர் பேசுற ஒரு டைலாகுமே வந்து இன்னைக்கும் எந்த காலத்துக்கும் இந்த ஜென்சி கிட் காலத்துக்கு கூட பொருந்துற மாதிரிதான் ஒரு டைலாக் இருக்கும். சில தத்துவமான படங்கள்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இடைவேளை கழிச்சு பார்க்கும்போது அந்த டைலாக் எல்லாமே அவுடேட் ஆயிருக்கும், கிரிஞ்ச் ஆயிருக்கும். சில படங்கள் மட்டும்தான் வந்து அந்த எவ்வளவு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த டயலாக் வந்து இன்னும் ரெலவெண்டா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பராசக்தி படம், நடிகர் திலகம் சிவாஜி நடிச்ச படம். இன்னைக்கு நீங்க அந்த கோட் சீன் எடுத்து பாத்தீங்கன்னாலும் புல் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஒரு டயலாக் ரெலவெண்டா இருக்கும். எம்ஆர் ராதாவோட எல்லா படத்துல வர்ற எல்லா டைலாகுமே இன்னைக்கும் ரெலவெண்டா இருக்கும். அது மாதிரி முத்து படத்துல ரஜினி அப்பா கேரக்டர் ரஜினி பேசுற எல்லாமே வந்து ரெலவெண்டா இருக்கும். அதுல இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து அந்த காலத்துல எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வளவள குழப்பலாம் இழுக்க மாட்டாங்க. ஸோ இப்ப அந்த யோகி கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே வந்து இவர் தூங்கிட்டு மரத்தடியில தூங்கி எந்திரிப்பாரு. எந்திரிக்கும் போது ஒருத்தன் வந்து ஒரு மூட்டை கொண்டு வந்து வைப்பான். ஐயா 15 வருஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட வந்தேன், நீ நல்லா இருப்பேன்னு சொன்னீங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். என்ன அப்படிம்பாரு, இது காசு அப்படிமா. உலகத்துல என்ன வேணா நான் வாங்கிடுவேன், ஆனா அதுல காசு இருக்கு அப்படிமா. அப்படியா, உனக்கு என்ன இல்லம்மா, சந்தோஷம் இல்லம்மா. ஏப்பா நீ என்ன வேணா வாங்கிடுவேன்னு சொன்ன, இந்த காசு வச்சு சந்தோஷத்தை வாங்கிக்க வேண்டியதானே அப்படிம்பாரு. சோ அப்பதான் வந்து நமக்கே உரைக்கும், மணி இஸ் நாட் எவ்ரி திங், தேர் இஸ் சம்திங் மோர் தேன் மணி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி நிறைய அந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு அந்த ட்ரெஜெக்டரி டு யோகி இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் பிளாஷ்பேக் காட்டும் போது சீன் 1ல இருந்தே சொல்லுவாங்க. அந்த சரத்பாபு வந்து சொல்லுவாரு, முத்து வந்து நம்மளுடைய சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்க ட்ரை பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, முத்து நம்ம சொத்தை வாங்க ஏமாத்தி ட்ரை பண்ணலடா, நம்ம தான் முத்துவோட சொத்தை ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஆரம்பிப்பாங்க. மைசூர் பங்களால அதுக்கு ஒரு வேலிடான எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி இருக்கும். நமக்கு முதல்ல பாக்குறப்ப கோவம் வரும், ஏன் வந்து அந்த பையனை இப்படி விட்டுட்டு போயிட்டாருன்னு. பட் நீங்க சொல்லாப்ல அந்த பிளாஷ்பேக் பார்க்கும்போது அந்த நியாயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விரக்திக்கு அவர் ஏன் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விரக்திக்கு போகும்போதும் பாத்தீங்கன்னாக்க அவர் அந்த யோகி ஆகக்கூடிய எல்லா குவாலிட்டிஸுமே அவருக்கு இருந்ததுங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே காமிப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன் ஆஃப் தட் யங் அப்பா ரஜினியே வந்து அவர் வந்து எல்லாருக்கும் தான தர்மம் பண்ற மாதிரி அங்க ஆரம்பிப்பாங்க. அவர் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொந்த சித்தப்பா பையனே வந்து ரகுவரன் ஏமாத்தும் போது அவர் சொல்லுவாரு, நான் எப்படியுமே எல்லா சொத்தையும் நான் உன் பையனுக்கு தான் எழுதி வச்சேன், நீ ஏன் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு துறந்துட்டு போகும்போது
இந்த பையனையும் தூக்கிட்டு போவார், குட்டி ரஜினியும் தூக்கிட்டு போவாரு. அப்ப வந்து ரகுவரன் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைய நான் வச்சுக்கிறேன்னு. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னாக்கா, நீ இவனை ஒரு ஏழையா தான் வளர்க்கணும், இவனை நீ ஒரு பணக்காரனா வளர்த்துறவே கூடாது. நான் ஒரு நாள் வந்து நான் என் மகனை நான் பார்ப்பேன் அப்படிம்பாரு. ஓகேவா? அன்னைக்கு அது வரைக்கும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். சோ அவர் என்னன்னா, நான் வந்து பாக்குற வரைக்கும் நீ சொல்லாதேன்னு சொல்லிட்டு, இவர் பாக்குற சீன் பாத்தீங்கன்னா, இந்த பிளாஷ்பேக் முன்னாடி பாக்குற சீன் வரும். பாக்குற சீன் வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி இந்த மரத்தடியில தூங்கி எந்திரிக்கும் போது எல்லாரும் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா, அப்ப ரஜினியே ஓடி வருவாப்ல. ஓடி வந்து பையன் ரஜினியும் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் சீனு அவங்க அப்பா பார்க்கும்போது, நீங்க அந்த சீன் வேணா திருப்பி இன்னொரு தடவை பாருங்க. இந்த அப்பா ரஜினிக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு பையன் ரஜினியை பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரு ரியல் யோகி. அந்த படத்துல எங்கேயாவது ஒரு சீன்ல அந்த அப்பா வந்து தான் பையனை இவன் தான் நம்ம பையன் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான்னு கூட அந்த சீன்ல எங்கேயுமே காட்ட மாட்டாங்க. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியுங்கிறத அந்த சீன்லயே வச்சிருப்பாங்க. நான் கூட அந்த படம் பார்க்கும்போது நினைச்சேன், என்னடா அது பையனை வந்து பாக்குறாரு, ஆனா வந்து ஒரு ரெக்கக்னிஷனுமே இல்லையே, பையன் இவர் புரிஞ்சுக்கிட்டாரா, இவருக்கு தெரிஞ்சிருச்சா, யோகின்றாங்களே, என்னென்னவோ சொல்றாரு, பையனை புரிஞ்சுக்கிட்டாரா தெரிஞ்சுக்கிட்டாரான்னு. அவர் அடுத்த சீன்லயே சொல்லுவாரு, அந்த கண்டினியூஷன்லயே, எங்க முதலாளி கல்யாணம் ஆலையா, எப்ப கல்யாணம் ஆகும் அப்படிங்கும் போது அவர் சொல்லுவாரு, நீயும் முதலாளிக்கு உன் பொண்ணு, நீ நீ எந்த பொண்ணை விரும்புறியே அதே தானேப்பா உன்னுடைய முதலாளிக்கும் பிடிச்சிருக்கும் பாரு. இல்ல பொண்ணுன்னு சொல்ல மாட்டாரு, நீ எதை விரும்புறியோ அதையே. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். சோ அவருக்கு அந்த லெவலுக்கு புரிதல் இருக்கும்போது எனக்கு அப்பதான் உரைச்சது, அப்ப இவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு, அதையே கண்ணுல பார்க்காத ஒரு விஷயத்தையே கான்டெம்பரரியே தெரியும் போது அவர் பையனை தெரியலையான்னு சொல்லிட்டு. சோ அந்த படத்தோட வடிவமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கா அருமையா அந்த யோகியாவே காட்டியிருப்பாங்க. அழகா இருக்கும் அந்த படம். நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த ஆசைகள் வந்து புறத்துல இருக்கிற ஆசைகள் குறையும் பொழுது, அந்த ஞான நிலை வந்து வேற மாதிரி ஆயிடும். ஞானம் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சுரும்வாங்க. அடுத்தவங்க யோசிக்கிறது, அடுத்தவங்க சிந்திக்கிறது வரைக்கும் டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆயிடுமா. இந்த சுனாமிஸ் வந்தப்போ இயற்கையோடு வாழ்ந்த யாருமே இறந்து போகலையே! சுனாமி வந்தப்போ கூட. கரெக்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எது கூட ஒன்றா நம்ம இணைந்து வாழ்றோமோ, அத நம்ம சுலபமா புரிஞ்சுப்போம். இந்த ஆசைகளோடு இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. நீங்க சொன்ன மாரி அந்த யோகி ஸ்டேட் போம்போது, எல்லாமே அவருக்கு புரிஞ்சிடுது. கரெக்ட். சோ இந்த படத்தை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னும் மீதி 3 படங்கள் இருக்கு. சோ இப்ப யோகி அப்பா பார்த்துட்டோம். இப்ப ஒரு நல்லப்பா, ஓகே, நாட் நல்லப்பா, இன்னொன்னு வந்து ஹானஸ்டான அப்பா. என்ன பார்க்கலாம் சொல்லுங்க, எதை விவாதிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். யோகில இருந்து கெட்டவனுக்கு போயிடலாமா? கெட்டவனுக்கு போயிடலாம். என்னைய வந்து எல்லாரும் வந்து ரஜினி ரசிகன், நீ வந்து உனக்கு எந்த படம் ரஜினியோட டாப் 3 பிலிம்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய டாப் 3 பிலிம்ஸ் எப்பயுமே ஒரு படம் இல்லாம இருக்கவே இருக்காது, அது நெட்ரிகன். ரஜினியோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ அப்படியே சீன் பை சீன் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா நெட்ரிகன் தான் பார்க்கணும். ஒரு அப்படியாப்பட்ட ஒரு படம் அது. சோ அந்த படத்துல வந்து அப்பா ரஜினியா வர்ற கேரக்டருடைய அந்த ஒரு துள்ளலான நடிப்பு, அதுல ஒரு சீன் ஒண்ணு வரும். இவன் 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 அப்பா ரஜினிக்கு தெரியாம பையன் ரஜினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரிய வரும். அந்த பையன் ரஜினியோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தா சரிகா. சரிகாக்கும் அப்பா ரஜினிக்கும் ஏற்கனவே ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு இருக்கும். அதை வந்து அப்பா ரஜினிக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அது. அப்ப வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த கல்யாணம் நடக்கல, அப்பாவை போட்டு பார்க்கறதுக்காக கல்யாணம் நடந்த மாதிரிதான் இவரை வெறுப்பேற்றத்துக்காக தான் பண்ணிருக்காங்கிற விஷயம் கவுண்டமணி மூலியமா தெரிஞ்சு போயிடும். அது உண்மைதானா, கல்யாணம் நடக்கலையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக ரஜினிக்கும் ஒய்ஃப் லக்ஷ்மிக்கும் ஒரு உரையாடல் சீன். அந்த ரஜினி வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரூமுக்கு வருவாப்புல, ரஜினியோட பெட்ரூம் அங்கதான் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள வந்து ரஜினி அப்படியே பின் காலால டோரை மூடி லெப்ட் கையால தாப்பால் போடுவாப்ல திருப்பாம. அதான் ரஜினி ஸ்டைல் வந்து ஒரு இதுலயும் இருக்கும் இல்லையா, அந்த முன்னாடி நடந்து வந்து காலால டோரை மூடி பின் கையால அப்படி தாப்பால போட்டுட்டு அப்படியே நடந்து வந்து இந்த கியூபன் சிகார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியே மெதுவா அந்த பிளாஸ்டிக் அன்ராப் பண்ணி, அது ஒரு பெருசா இருக்கும், அது ஒரு பூக்கம்பர் மாதிரி பெருசா இருக்கும், அது அதை கையில வச்சுட்டு அது லைட்டரே நம்ம தீப்பெட்டியில பார்த்திருக்கிறது வந்து தெரியுது. அந்த ஒரு இன்ச்லயும் அவர் ஸ்டெப்ஸ்ல இருந்து வர்ணிக்கிறதுல இருந்து தெரியுது. எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ.
சோ அந்த அந்த சிகார் வந்து நம்ம நார்மல் தீப்பெட்டிலயோ நார்மல் லைட்டர்லயோ பத்த வைக்க முடியாது. அதுக்கு லைட்டரே டிஃப்ரெண்ட் லைட்டர். சோ ரஜினி வந்து லக்ஷ்மி கிட்ட பையனுக்கு எங்க கல்யாணம் ஆச்சு, எப்படி கல்யாணம் ஆச்சு, யாரு முன்னாடி கல்யாணம் ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்பாப்புல. லக்ஷ்மி அதுதான் சொன்னேனேங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் ஸ்டீரியோ டைப்பா சொன்னதையே சொல்லும் போது பட்டான்னு ஒரு அறை விட்டுட்டு, மீனாட்சி அந்த லைட்டர் எடுமா அப்படிம்பாரு. அது மீனாட்சிக்கு லட்சுமிக்கு அந்த பக்கம் லைட்டர் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. அந்த லைட்டரை பத்த வச்சுட்டு, இதெல்லாம் டைமிங், இந்த பத்த வச்சுட்டு அந்த சிகார் பத்தத்துக்கு இட் வில் டேக் 15-20 செகண்ட்ஸ் இல்லையா. திருப்பியும் வந்து என்னன்னாக்க மீனாட்சி என்ன சொன்ன, ஓகே ஓகே திருப்பி சொல்லு, பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு, எங்க கல்யாணம் ஆச்சு, யார் முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னு அவ திருப்பியும் அதே சொன்னதே சொல்லுவா. திருப்பி இன்னொரு அறை விட்டுட்டு இந்த லைட்டர் அங்க வச்சிடுமா அப்படிம்பாரு. சோ அப்ப லட்சுமிக்கு தெரிஞ்சு போயிடும், ஆஹா புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லான்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன், கல்யாணம் நடந்ததை நான் பார்க்கல, நான் கல்யாணத்துக்கு போல அப்படின்னு. சோ அந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு அப்பா தான் சந்தோஷத்துக்கு மட்டுமே வாழ்ற ஒரு அப்பா, அப்புறம் இப்படி ஒரு தன்னப்போனியா இருக்கிற அப்பாவுக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மகன், அப்புறம் மகனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள ஒரு டிஃப், ஆற்றாமையில் இருக்கிற ஒரு அப்பா, கடைசியா போய் எப்படி என்ன ஏது அந்த அந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு 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 டிப் ஃபார் டேக் மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே போய்கிட்டே இருக்கும். ஒரு அருமையான படம். நீங்க சொல்றதுல எது ரொம்ப வலிமையா இருக்கும்னா, பையன் வந்து அப்பாவ அம்மா கிட்ட இருந்து உண்மைய வர வைக்கணுங்கிறதுக்காக அப்பாவா நடிக்கிற ஒரு காட்சி ஒண்ணு வரும். ஆமா கரெக்ட். அப்பா மாதிரி அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். அவங்க லக்ஷ்மியால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே பஸ்ட் அவுட் ஆயிட்டு அவங்க அழுவாங்க. இப்படி ஆயிடுச்சே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப நல்லா இருக்கும். லக்ஷ்மியோட ஆக்டிங்கும் அந்த இடத்துல பீக் பீக் பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரோட ஆக்டிங்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். அதுல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த அவுட் ஆஃப் டாபிக், அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த டிஸ்கஷனுக்கு சரத்பாபு வந்து மருமகனா வராருன்னு நினைக்கும் போது, ஏற்கனவே இவர் சரத்பாபுவோட அடிச்ச லூட்டிகள்லாம் அந்த பொன் பார்க்க வரும்போது ஞாபகத்துக்கு வரும். இவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. அந்த டைம்ல ரஜினி பண்ற ஆக்டிங் எல்லாம் வந்து டாப் கிளாஸ். அது காமெடியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கவுண்டமணி ஒரே ஆள் தான் காமெடி, டிரைவரா இருந்து நாளை மறுநாள் அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சரிகாக்கு அப்பாவா, ஒரே அப்பாவா, தத்தெடுக்கப்பட்ட அப்பாவா வந்து சம்மந்தியா வருவாப்ல. அந்த அந்த சீனு அந்த இது வந்து, ஏமாப்ல கல்யாணத்துக்கு வெளியில 2 வாழை மரம் கட்டலாமா, ஏன் சம்பந்தி கல்யாணத்துக்கு வெளியில 2 வாழை மரம் கட்டலாமாமா, இல்லடா 2 புளிய மரம் கட்டு அப்படிமா. அதெல்லாம் நான் சின்ன வயசுல டேப் ரெக்கார்டர்ல, இது டேப் ரெக்கார்டர் என்ன கேசட்டா இருக்கிற டைம் ரீவைன் பண்ணி சிரிச்சு பார்த்திருக்கேன் நானு. எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த அந்த படம், என்டையர் படமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த படத்துல ஒரு உறுத்தல் இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து அவர் திருந்துறது வந்து ஒரு பெரிய ஒரு வலிமையான காரணமோ, அவர் திருந்தினதுக்கான ஒரு வலிமையான வசனங்களோ இல்லாதது ஒரு ஒரு சின்ன மைனஸ்ன்னு எனக்கு தோணும் அந்த படத்துல. கரெக்ட். அது படத்தை சட்டுன்னு முடிச்ச மாதிரி முடிச்சிருப்பாங்க. அத முடிச்ச மாதிரி ஒரு வலிமையான ஒரு அந்த மனைவிக்கு நேர்ந்ததுக்கு ஒரு மன்னிப்போ, ஒரு வலிமையான எதுவுமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு ஒரு மைனஸ். கரெக்ட், உண்மை. சரி. மித்தபடி படம் அருமையான படம் நீங்க சொன்ன மாதிரி. அருமையான படம். சரி, அடுத்த மூவி போலாமா? என்ன மூவி போலாம் அடுத்த 2ல? ஒரு ஹானஸ்டான அப்பா, நல்ல அப்பா. நல்ல அப்பா. ஓகே. இப்ப நல்ல அப்பா அண்ணாமலை வந்து எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, என்னோட டாப் 3 பிலிம்ஸ் எப்பயுமே, இப்போ டாப் 3ல பாத்தீங்கன்னா ஜெயிலர், அண்ணாமலை அண்ட் சிவாஜி. இந்த ஜெயிலர் வரதுக்கு முன்னாடி நெட்ரிகன் தான் டாப் 3ல இருந்துச்சு. இப்ப ஜெயிலர் வந்ததுனால நெட்ரிகனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புதுசா அட்மிட் பண்ணிருக்கேன் நானு. ஏன்னா அது பேர்ல மட்டும் இருந்தது, இதுல நிஜமாவே நெட்ரிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே மாரல்லே வந்துருச்சு, அதனால மாத்திட்டீங்களோ? அப்படின்னு இல்ல, ஒரு டாப் 3ல ஏதோ ஒன்று அகாமடேட் பண்ணி தானே ஆகணும். அதனால நான் ஜெயிலர் உள்ள கொண்டு வந்துட்டேன். அண்ணாமலை வந்து எனக்கு என்னைக்குமே வந்து ரஜினியோட சூப்பர் படங்கள் எது அப்படின்னா பாட்ஷா பாட்ஷா பாட்ஷா. இப்ப கூட பாட்ஷா ரீரிலீஸ் ஆச்சு 2 மாசம் முன்னாடி. நான் கார்னிவல் சினிமாஸ்ல ஃபேமிலியோட போயிட்டு வந்தேன். பாட்ஷாவோட 2 நாட்ச் மேல என்னைக்குமே அண்ணாமலை தான். ரஜினியோட அண்ணாமலை படத்துல ஒரு கொடுக்கிற ஒரு கலவை இருக்கு இல்லையா, காமெடியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ரிவெஞ்சா இருக்கட்டும், சப்மிஷனா இருக்கட்டும், இந்த கலவை வந்து எந்த படத்துலயுமே ரஜினி படத்துல இருக்காது. அப்படி ஒரு துள்ளல் இருக்கும், அப்படி ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். சோ ரஜினி வந்து இந்த படத்துல வந்து செகண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் முடிய போற டைம்ல தான் வந்து இந்த 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 ஒரு ஆஸ் அ ஃபாதரா ஒரு சுச்சுவேஷன் வரும்.
தன்னுடைய எதிரியோடைய பையனையே, அசோக்கோட பையனையே லவ் பண்றான் பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வரும். சோ இது ஃபர்ஸ்ட் ஜனகராஜ் அவன் சொல்லுவாப்புல ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கோட பையனும் அப்படின்னு சொன்னோடனே ரஜினி புரிஞ்சுப்பாப்புல. அப்புறம் முன்னாடி ஒரு பைக் போகும், ஒரு இன்சூசிக்கு பைக்கு, அதுல கரனும் ரஜினி பொண்ணும் போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி ரஜினி வந்து ரெட் கலர் ஜிப்சில ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஆர்ன் அடிச்சுட்டே போவாப்புல. ஆர்ன் அடிச்சுட்டே இருக்குன்னு பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அப்பா வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்க. அவ அப்படியே தோல்ல ஒரு அமுத்த அழுத்துவா, வண்டியை நிறுத்துவான், குடு குடு குடுன்னு ஏறி வந்து ஃப்ரண்ட் சீட்ல ஏறி உட்காருவா. குடுகுடுன்னு ஓடி வந்து இங்க ஏறிப்பாங்க. ஏறி உட்கார்ந்த உடனே வீட்டுக்கு போன உடனே த மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரின்னு ஒண்ணு மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. அதாவது என்னன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உணவு வேணும், ரெண்டாவது உடை வேணும், அப்புறம் இருக்க இடம் வேணும், அப்புறம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி வேணும், ஒரு சோசியல் செக்யூரிட்டி வேணும், அப்புறம் பணக்காரன் ஆகணும், கடைசியா தான் முற்றும் திறந்த நிலைக்கு போகணும். அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த சாம பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, வாட் எவர் இட் இஸ். அது மாதிரி அந்த டயலாக், அந்த ஆமா அந்த வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு சின்ன டயலாக் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரஜினி பொண்ணு உள்ள கூட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு ஒரு சிரிப்பு, சிரிச்ச உடனே காஃபி சாப்பிடுறியா, நான் சாப்பிடுறேன், எனக்கு வேணும் 2 காஃபி அப்படிம்பாப்ல. அப்புறம் வந்து என்னன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்றதே பிடிக்காது, கோவப்பட்டுடுவாங்க. அவங்களுக்கு 18 வயசு ஆச்சுனாலே 2 கட்டான வயசு. ஒண்ணு என்ன அட்வைஸ் பெரியவங்க பண்ணாலும் எரிச்சலா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு. நீங்க சொல்ற மாதிரி ரஜினியோட ஃபேஸ் மாடுலேஷன் அருமையா இருக்கும். ஆமா, அது ரொம்ப ட்ரிக்கியா அப்படியே அவர் ஸ்லாகிச்சு பேசுவார். அத உண்மையிலேயே ஒரு தகப்பனா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சீன். ஆமா. அப்புறம் அந்த சீன்ல வந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லாம, இல்லம்மா இது வேலைக்கு ஆகாது ஏன்னு ஒரு காரணம் சொல்லுவாரு ரஜினி. அட அட அட, அந்த காரணம் டயலாக் டெலிவரி நீங்க பாக்கணும். பாரு, இப்போ நீ அசோக் பையனை கல்யாணம் பண்ணிட்டீனாக்க நான் நாளைக்கு எனக்கு அசோக் சம்மந்தி ஆயிடுவான். அப்புறம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் அவனோட கூடணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. So what he is explaining is a practicality more than I cannot be his சம்மந்தி. What will happen if I become a சம்மந்தி? நான் சம்மந்தி ஆயிட்டேன்னா என்னெல்லாம் அதுல ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் I have to undergo, என்னால இது பண்ண முடியாதுமா, அதனால நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஸ்டெப்பா போய் பொண்ணு கேட்கலன்னு ஒண்ணுதான் you will burst out and ஒரு அற விடுவாப்ல. சோ அந்த பில்டப் ஆஃப் த சீன். அப்புறம் வந்து என்னன்னா வீட்டுல வந்து மனோரமாவும் குஷ்புவும் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு மலை மேல போயிட்டு காரை நிறுத்திட்டு ஒரு ஷில் அவுட் ஷாட் பேக்ல இருந்து தான் காட்டுவாங்க. வேர்ல்டுலயே 2 பேருக்கு மட்டும்தான் ஷில் அவுட் ஷாட்ல ரஜினி கண்டுபிடிக்க முடியுமா அந்த ஷேடோ வச்சு. ஒண்ணு வந்து சார்லி சாப்ளினா, 3 பேர். 2வது மைக்கேல் ஜாக்சனா, 3வது ரஜினிகாந்த் தான். இது யாரோ ரஜினி ஃபேன் தான் சொல்லியிருக்கணும். இருந்தாலும் நான் இன்னமும் ரியலைஸ் பண்ணும்போது கூட நான் யோசிச்சு ட்ரூத் தான் தோணுது எனக்கு. 3 பேர் ஷில் அவுட் மட்டும் தான் நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு சொல்ல முடியுமா? சார்லி சாப்ளின், மைக்கேல் ஜாக்சன், ரஜினி. அது மாதிரி இந்த ஷில் அவுட்ல பாத்தீங்கன்னா முடியும். அதான் சொன்னேன், இது யாரோ ரஜினி ஃபேன் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாட் எவர் இட் இஸ். சோ அப்புறம் அந்த ஒரு 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 மூட் ஸ்விங், அதெல்லாம் வந்து அந்த ஒரு அமைதி நிலைமை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருந்து அமைதியாயி அப்புறம் வீட்டுக்கு போய் அப்புறம் சோ அந்த ஒரு ஃபேஸ். ஒரு மனுஷனுடைய எல்லா செல்வங்கள்லயும் தலையாயதான் அமைய வேண்டியது இந்த குழந்தை செல்வத்தோட சரியான வாழ்க்கை இல்லையா? அது அமையாதப்போ அவர் எவ்வளவு இருந்தும் அப்படி ஒரு நிலைமைக்கு போறாருன்றத ரஜினி அட்டகாசமா வெளிப்படுத்திருப்பாரு. எல்லாமே இருந்தும் கூட சந்தோஷம் இல்ல அப்படின்னு அந்த பாட்டிலே வருமே. எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா குழந்தை வந்து சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சி. கரெக்ட். சரி, இப்ப இந்த படத்தையும் முடிச்சுக்கலாம். அதோட சோ நம்ம வந்து ஃபைனல் மூவிக்கு போலாம். ஜெயிலர். ஜெயிலர் படம் வந்து எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணல. நான் ஒரு 40 தடவை 50 தடவை பார்த்திருப்பேன். ஆமா, நான் தியேட்டர்லயே 3 தடவை பார்த்தேன். ஜிவி டேம்பனிஸ்ல மட்டும் நான் 3 தடவை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அன்னைக்கு போனேன். ஜிவில எடுக்க போறாங்கன்னு லாஸ்ட் டே ஒரு வாட்டி போனேன். இன்னையோட எடுக்க போறாங்க, 4 படம் வரல லிஸ்டிங் ஒண்ணு, நடுவில் ஒரு வாட்டி போனேன். நான் ஜிவில மட்டும் 3 தடவை பார்த்தேன். அப்புறம் அமேசான் பிரைம்ல வந்த முதல் வீக்கே ஒரு 20-25 தடவை பார்த்திருப்பேன். அது ஓடிட்டே இருக்கும். அது மேபி நீங்க 40 தடவைன்னா டைட்டில் கார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அப்படி கிடையாது. நடுவில் நம்ம ஓட்டி நமக்கு பிடிச்ச ஒரு 15 மினிட்ஸ், நமக்கு பிடிச்ச ஒரு 30 மினிட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நெல்சன் கூட அந்த நிறைய சீன் எப்படி எடுத்தாருன்னு ஞாபகம் இருக்குமான்லாம் தெரியல. எனக்கெல்லாம் சீன் பை சீன் ஞாபகம்.
அப்படி அதாவது அந்த படத்தை ஒரு பேக்கேஜ் பண்ணி கொடுத்து ரஜினி அப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஓகே இந்த படத்தை வந்து கொஞ்சம் நான் லீனியரா பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சீனுக்கு போயிடுவோம். லாஸ்ட் சீன்ல என்னன்னா அப்பா வந்து ஒரு சொசைட்டிக்கு தீங்கி விளைக்கக்கூடிய பையனை வந்து he will shoot. He will not shoot, he will order to shoot. ஓகேவா? இப்போ வந்து நீங்க உடனே கேட்கலாம், இது என்னங்க பெரிய புதுமை இருக்கு, தங்கப்பதக்கம் பாத்தீங்களா, சௌத்ரி என்ன பண்ணுவாரு, பையனை அவரே சுடுவார்ல, அதே தானே இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகேவா? ஒரு நியாயமான கேள்வி, நியாயமான வாதம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, தங்கப்பதக்கம் படத்துல சிவாஜி டியூட்டில இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆபீசர். அவருடைய கடமை அந்த டைம்ல, அவர் பையனாவே அந்த டைம்ல இருந்தாலும் அந்த டைம்ல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, சுட வேண்டியது கைமீறி போகும்போது அது அவருடைய கடமை, டியூட்டி. ஜெயிலர் படத்துல ரஜினி இஸ் a retired போலீஸ் ஆபீசர். இங்க ரஜினி பண்ணது தார்மீகம், இங்க டியூட்டி கிடையாது. He is not bound to do it. அந்த அறம் காப்பதற்காக எக்ஸாக்ட்லி. சோ இது வந்து தங்கப்பதக்கம்ல சௌத்ரி பண்ணதை விட இங்க ஜெயிலர் பண்ணது ஒரு 3 படி மேல. ஏன்னா இது வெறும் அறம் சம்பந்தப்பட்டது. இன்னொன்னு, இப்ப நான் லீனியர்னா எண்டு பார்த்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். ஸ்டார்டிங் வந்து ரஜினியோட ஆற்றாமை. ரஜினி வந்து பையனை காணும்ன உடனே, பையன் மிஸ்ஸிங்ன உடனே கமிஷனர் ஆபீஸ்க்கு நடையா நடப்பாப்ல. அதை நெல்சன் ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. ஒரு வாட்டி நடந்து வரும்போது ஷர்ட் கலர் மாறிட்டே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அவரு மல்டிபிள் டைம்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. போவாரு, எந்திரிப்பாரு, ரிட்டர்ன் ஆவாரு. ப்ரௌன் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட், லைட் கலர் ஷர்ட், ப்ளூ கலர் ஷர்ட். So he is just inquiring about his son. போயிட்டு வந்து அந்த ஒரு மொனாட்டனஸோட பெயினையும் காட்டியிருப்பாங்க, பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ரஜினியோட டிரான்ஸ்பர்மேஷன், அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குட்டி தோட்டம் இருக்கும், வாழை மர தோட்டம். அதுல ஒரு ஆரஞ்சு கலர் அந்த ஸ்ட்ரீட் லைட்ல ரஜினி ஜிப்பா போட்டுட்டு அந்த அனிருத் பிஜிஎம்லயே வந்து அந்த டிரான்ஸ்பர்மேஷனை காட்டியிருப்பாப்ல. அந்த ரிவெஞ்ச் மூடுக்கு போறத, அந்த சீன்ல நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேங்கிறது எனக்கெல்லாம் வந்து கவுண்டே கிடையாது. அவ்வளவு தடவை நான் பார்த்திருக்கேன். சோ இப்ப என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லன்னா, பையனை கொன்னுட்டாங்க அப்படின்ன உடனே பையன் இன்னசென்ட். ரஜினிய ரொம்ப காயப்படுத்தினது எது, அந்த கொலையே பண்ணணும் பிள்ளைய கொன்னவனன்னு எங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன் ஒய்ஃப் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்லுவா, அவன் செத்ததுக்கு நீங்களும் ஒரு காரணம், அவனை ஆனஸ்டா இருன்னு சொல்லி அவன் ஆனஸ்டா இருந்து பாருங்க, எப்படி செத்தே போயிட்டான் பாருங்க, அவன் ஆனஸ்டி கொன்றுச்சோன்னு, ஆனஸ்டி அவனை கொன்றுச்சுன்னு பொண்டாட்டி வாயால கேட்டவன அந்த வார்த்தை இவனை கொன்றும். சோ இப்ப இவன் என்ன பண்ணுவான், சரி இப்போ இவ யாரோ போட்டாங்க, கண்டுபிடிச்சு அவனை போடுறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து அப்புறம் அந்த ரெவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெவெஞ்ச்லாம் தெரியும், பையன் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரமா ரிவெஞ்ச் மோட்ல இருந்தவன் இப்ப பையனை காப்பாத்தணுங்கிற மோடுக்கு போய், அதுக்கு என்ன பண்ணணும், நீ போய் அந்த டைமண்ட் திருடிக்கிட்டு வா, அதுக்கு என்ன பண்ணா திருட முடியும். சரி, அந்த மோடுக்கு உள்ள போன உடனே பையன் கிடைக்க போறாங்கும் போதுதான் தெரியுது பையனே ஒரு திருட்டு பைய, இந்த என்டையர் பிளான போட்டதே பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க. லாஸ்ட் சீன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த படத்தை. ரொம்ப சட்டிலா பாத்தீங்கன்னா ஒண்ணு புரியும். என் ஃப்ரெண்டு சொன்னா, என்னடா இவன் ரஜினி அவனை மகனை கொல்லனா மகன் ரஜினியை கொண்டிருப்பான்ல, அதுக்கு தானே கன் எடுத்து தானே காட்டினா, அதுக்கப்புறம் தானே இவன் கொன்னா, என்ன நீ என்ன பெருசா அதை பேசிக்கிட்டு இருக்கேன்னு. கிடையாது, ரஜினி வந்து முன்னாடியே டிசைட் பண்ணிடுவான், இவன் திருந்தலைன்னா இவனை கொன்றுணும் அப்படின்னு. அது எப்ப தெரியும் உங்களுக்கு, பையனை பாத்துருவான்ல, பையனை பார்த்ததை இவன் வீட்டுக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கும் மருமகளுக்கும் சொல்லவே மாட்டான். ஓ, which means already decide பண்ணியாச்சு. டிசைட் பண்ணியாச்சு. நீ அப்பா கிட்டதான் சொல்லணுமாப்பா, அப்பா கிட்டதான் சொல்லணுமான்னு கேட்பான். அவனை அந்த வில்லனை போட்டுட்ட பிறகு கூட அவனை என்ன பண்ணுவான் அப்படின்னாக்க, அந்த மலை மேல அருவி பக்கத்துல கொண்டு போய் he will give an opportunity, multiple opportunities. நீ போயிட்டு நாளைக்கு சரண்டர் ஆயிடு, நீ தப்ப ஒத்துக்கோ, எல்லாம் சொல்லுவாப்ல. பையன் அதெல்லாம் கேட்காம, என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க ரித்துவை நினைச்சு பாத்தீங்களா, ஸ்வேதாவை நினைச்சு பாத்தீங்களா, அம்மாவை நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாவை பத்தி தெரியும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே அப்பா வந்து, ஏண்டா பூனை வாழை பிடிக்கிறேன்னு புலி வாழை பிடிச்சவங்களை பாத்திருக்கேன், நீ டைனோசர் வாழையே பிடிச்சிட்டேன்னு அப்பாவை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட பையன். அந்த பையனுக்கு தெரியாதா,
கண்டிப்பா அப்பா வந்து நம்மள வந்து விட மாட்டாருன்னு. அந்த சோஃபால சிரிக்கிற சீன்ல தான் முடிவு பண்றாருன்னு எனக்கு தோணுது. நினைச்சு பாருங்க. அந்த சீன்ல என்ன பண்ணிருக்கணும்? அப்பதான் ஒய்ஃப் கால் பண்ணுவா. இவன் என்ன பண்ணணும்? இவன் பையன் வந்துட்டாமா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். பையன் வந்துட்டான்னு சொல்லிருக்கணும்ல, சொல்லல. ஏன் சொல்லலைன்னா, அவனுக்கு ஒரு டவுட், பையன் திருந்தாம போயிட்டானா நான் எப்படியும் போடதான் போறேன். சோ போன பையன் போனவனாவே வீட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். இப்போ கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி நான் போட்டேன்னா அந்த வழியை 2வது ஒரு ஃப்ரெஷ்ஷா அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டான். சோ இதெல்லாம் ஒரு சட்டிலா வச்ச லேயரிங். இதெல்லாம் நீங்க அந்த படத்தை நீங்க அப்படியே லயிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் எப்படி வச்சிருக்காங்கன்னு. சோ ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் பேக்கேஜ், ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பாவா அந்த படத்துல ஒரு ஹானஸ்டா வந்து நீங்க நீங்க ஒருவேளை என்ன மாதிரி இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா? ரஜினிக்கு வந்து தந்தைக்கான முதிர்ச்சி வந்து ரொம்ப இள வயதிலே வந்துட்டதா நான் உணர்வேன். அதனால இப்போ ஜெயிலர்ல வரும்போது ரொம்ப அதிகமான அற்புதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்த முடிஞ்சிருக்குன்னு தோணுது எனக்கு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க. அந்த பையனை சுட்ட பிறகு ரஜினி இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ரஜினி மகனுடைய பல்லு வச்ச செயின் இருக்கும். அத அப்படி பிச்சு அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி பின்னாடி தூக்கி போட்டு வர்ற சீன்ல ரஜினியோட ஃபேஸ் அந்த ஷாக்க நீங்க இன்னொரு வாட்டி பாருங்க. நீங்க அதெல்லாம் வந்து அதாவது சட்டில் ஆக்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டில்லையே எமோஷனை கன்வே பண்றதுங்கிறது கண்ணு நடிச்சாதான் முடியும். கண் நடிக்காம சட்டில்னஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது கன்வே ஆகாது உங்களுக்கு. எப்பயுமே கண்ணு வந்து நீங்க சட்டில் ஆக்டிங்ல கோவத்தை கன்வே பண்ணிடலாம். ஆனா எமோஷன் ஒருத்த அழுகுறான், துக்கப்படுறான், துயரப்படுறாங்கிறத சட்டிலா மூஞ்சில ரியாக்ஷன் காட்டாம கமலஹாசன் மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி காட்டலாம். இல்ல மூஞ்சிய பிளாட்டா வச்சுட்டு காட்டணும்னா கண்ணு நடிக்கணும். நீங்க அந்த சீனை பாருங்க. அத உள்ளுக்குள்ள ஆழமா உணர்ந்தா தானே உங்களுக்கு அந்த ஃபேஸ்ல அந்த எமோஷன் வரும். எக்ஸாக்ட்லி. தெரியும் இல்லையா? ஆமா. நீங்க அந்த அந்த சீன் இந்த சீன் இதே ஆக்ஷனை கபாலி படத்துல தான் பொண்ணு வந்தோடனே அப்பா அப்படின்னு கத்திட்டு 2 புல்லட் பாயும் சல்லு சல்லுன்னு. ரஜினி ஃப்ரீஸ் ஆகி அந்த புல்லட் எல்லாம் மறந்துட்டு அந்த பொண்ணு மூஞ்சியே யோகி அப்படியே அவங்க மூஞ்சிய பார்த்துட்டு அப்படியே நிப்பாப்புல. என்னோட ஃபேவரட் சீன் அது. ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். ஆமா. அருமையான ஒரு ஒரு ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி கன்வேயிங் ஆஃப் எமோஷன்ஸ். ரஜினி தான். ஆமா. அது வந்து எல்லாத்தையும் எனக்கு வந்து பர்சனலாவே வந்து ஒரு தடவ கேட்டப்போ, யார் எந்த நடிகர் ரொம்ப தந்தையில ஷைன் பண்ணியிருக்கான்னா, நான் ஃபர்ஸ்ட் ரஜினி சொல்லுவேன். 2வது எனக்கு அஜித் குமார் சொல்வேன். இந்த ஒரே ஒரு சாங் தான் அஜித்துக்கு 2 சாங் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த உனக்கு என்ன வேணும் சொல்லு, இன்னொன்னு கண்ணான கண்ணே. அந்த 2 விஷயத்துல மட்டும் அஜித் கம்ஸ் டூ 2nd பிளேஸ். மீதி எல்லாமே ரஜினி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். மீதியெல்லாம் நீங்க சொல்ற மாரி கமல் வந்து நல்லா பண்ணியிருந்தா கூட, கொஞ்சம் அதிகப்படியா இருக்கோ அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தோன்றுதல் இருக்கு. பாபநாசம் என்னுடைய ரொம்ப பிடிச்ச படம். ஆனா அதிலும் கூட இவருடைய இது அதிகமா இருக்கோ, நான் வந்து ஒரு ஹீரோவா ஸ்கோர் பண்ணணும்ங்கிறது அதிகமா இருக்கோன்றது தோணும். தந்தையா நிக்கிறத காட்டிலும். ஆனா ரஜினி வந்து அந்த நான் தந்தை அப்படிங்கிறது மட்டுமே முன்னுரிமையா இருக்கும். அந்த இடங்கள். நீங்க அத உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்கு யார் அந்த எனக்கு தெரிஞ்சு ரஜினி தான் நெனைக்கிறேன் நீங்க சொல்றத பார்த்தா. தந்தையா நடித்ததிலேயே நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யாருக்கு முதல் 3 இடங்கள் குடுப்பீங்க? சிறந்த தந்தை அப்டின்னா? சிறந்த தந்தை அந்த பெர்ஸ்பெக்டிவ் நடிக்கிறதுல தான். நடிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு சிறந்த தந்தை சிவாஜி. நான் நிறைய நான் சிவாஜி படங்களை ஒரு காலத்துல கிண்டல் பண்ண பீரியட் உண்டு. அது அறியாத வயசுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மட்டும்தான் அப்புறம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், சிவாஜி எவ்வளவு பெரிய டிக்ஷனரி, ஒரு நடிப்பு இலக்கணம். எந்த சீனுக்கு நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும். நான் ஒருவேளை நான் நினைப்பேன், நான்லாம் நாளைக்கு நடிகன் ஆயிட்டேன்னாக்க இந்த சீனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான்லாம் கண்டிப்பா சிவாஜி படங்களை தான் பார்ப்பேன். மேபி கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிப்பேனா இருக்கும். பட் அந்த சிவாஜியோடைய அந்த ஒரு அந்த ஒரு அந்த எக்ஸ்பிரஷன் கன்வே பண்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிவாஜி இல்ல எது மன்னிக்கணும், எதனால அப்படி இருக்குன்னு தோணும்னா, அவர் முதல்ல ஒரு நாடக நடிகர். அவர் மேடையில நடிச்சவர். ஒருவேளை மேடையில நடிக்கும்போது நீங்க இது மாதிரி கூடுதலா செய்தால் தான் மக்களுக்கு போகும்னு கொஞ்சம் செய்ததுனால அது கேமரா முன்னாடியும் அப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சிவாஜி தான் அந்த தந்தையா நடிச்சதுலயே
நெறைய படங்கள் எடுத்துக்கலாம். தேவர் மகனா எடுத்துக்கலாம். முதல் மரியாதையாவ கூட எடுத்துக்கலாம். நீங்க முதல் மரியாதையிலயும் ஒரு சிறந்த தந்தையா தான் அவர் நடிச்சிருப்பாரு. அது ஆமா. அவருடைய இந்த அதாவது அவர் முதல் மகளே முதல் கிடையாது. காதல் தான் வெளில வந்துச்சே தவிர, அந்த படத்துல ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பாவும் நடிச்சிருப்பாரு அவரு. முதல் ஆமா. அவர் மரியாதையிலே. மகளே கிடையாது. அது அவருக்கு பிறந்த மகளே கிடையாது. ஆனா ஆமா, ஒரு ஆமா. சிறந்த கரெக்ட். தந்தையா இருப்பார். ஆமா. ஆமா. உண்மைதான். அடுத்த இடம் யாருக்கு குடுப்பீங்க? 2, 3வது இடங்கள். 2, 3 ஆ ரஜினி பத்தி இவ்வளோ நேரம் பேசுனீங்களே! இல்ல ரஜினி 2 ரஜினிய நான் உள்ள கொண்டு வரல. இப்ப ரஜினிய உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரஜினி ஓ! வந்து ரஜினி ஈக்குவேஷன்ல கொண்டு வந்துட்டா நான் ஃபர்ஸ்ட் ரஜினி தான் சொல்லியிருப்பேன். ஓ! அ அதனால நான் அத கொண்டு வரல. அத கொண்டு வராம நான் இப்ப சிவாஜி ஒண்ணு சொல்லலாம். அப்புறம் வந்து விஜயகுமார் சொல்லலாம். விஜயகுமாரும் வந்து விஜயகுமாரா? புதிய பரிமாணமா இருக்கே இது. ஆமா. விஜயகுமார் எந்த படத்துல உங்கள இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே! அவர் நெறைய வந்து படத்துல இப்ப இந்த நாட்டாமை படத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க, ஓ! சின்ராசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிக்கிறதா இருக்கட்டும். அதாவது அந்த நாட்டாமை படத்துல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, விஜயகுமார் செட் பண்ணிட்டு போனதுதான் சரத்குமாரோட மரியாதையே. அந்த ஓ! நாட்டாம ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு போயிருப்பாரு. அவங்க அந்த அப்பா அப்படி உட்கார்ற செட் பண்ணிட்டு ஸ்டைல் போனத லெகசிய தான் சரத்குமார் காப்பாத்துவாரு. ஓ! நீங்க அங்கேயே கோல் விட்டீங்கன்னு வச்சீங்களேன், இந்த இந்த அடுத்த வர்ற கேரக்டர் மேல ஒரு வலுவே இருக்காது. சோ விதை அவர் போட்டது. அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆமா. சோ ஓ! அது. அப்புறம் வந்து சட்டுன்னு இப்படி கேட்டவுடனே, ரொம்ப பரிமளிக்கிற மாரி யாரு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் மேபி வரும்ல ரங்காராவ் சொல்லலாம். ரங்காராவ் சொல்லலாம். சில பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல ரங்காராவ். ரங்காராவா? ரங்காராவ். ஆமா இவரு கடோத் கஜனா நடிச்சார் இல்லையா? கல்யாண சமையல் ஆமாமா. சாதம். ஆமா. அவரு அந்த அவரு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஒரு 9 அ ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஆமா, ராஜா. அதுல ஆமா. கூட ஒரு சிறந்த தந்தையா வருவாரு அவரு. நல்லா சிவாஜி வருவாரு. மட்டும் தான் அவர காப்பாத்துவாரு இல்லையா? மீதி ஆமா, பிள்ளைகள் கைவிட்டுற மாட்டாங்க. ஆமா. நீங்க ரங்காராவோட ஆக்டிங் பார்க்கணும்னா, மிஸ்ஸியம்மான்னு ஒரு படம் இருக்கு. தெரியும், தெரியும். ஐயோ! ஃபேமஸ். அதுல அதுல ரங்காராவோட ஆக்டிங்க நீங்க பாருங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஆக்டிங். அதாவது நான் அந்த படத்தெல்லாம் ரங்காராவுக்காகவே 2 தடவ பார்த்திருக்கேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆமா. இன்னொரு படத்துல கூட சொல்வார்ல, அவர் வந்து கருப்பா இருப்பவர்கள வெறுப்பார். அவரு அது ம், தெரியாமலே செய்துட்டு இருப்பாரு. அவருக்கு தெரியாமலே. ஆ ம், சிகப்பா இருப்பது தான் அழகு அப்படின்ற மாரி ஒரு நெனைப்புல இருப்பார். ம், பின்னாடி வந்து அவங்க மருமகள் கருப்பா வந்தோனே ரொம்ப வெறுப்பார். பட் கொஞ்ச ம், நாள் கழிச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடும். அந்த ம். பாட்ட கேட்டு மனசு திருந்துவாரு பாருங்க. அந்த கரெக்ட். திருந்துற விஷயத்த அப்படியே அழகா அவர் வந்து அத காட்டியிருப்பார். நான் வந்து தவறு பண்ணிட்டேன். ம், உண்மையான அழகு எதுன்னு நான் கவனிக்காம விட்டுட்டேன். நீதாம்மா பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு ம், மருமகள் கிட்ட வந்து அந்த ஒரு சரண்டர் ஆகுற மாரி அவ்ளோ அற்புதமா இருக்கும் அந்த காட்சிகள் ம். எல்லாமே. படம் பேரு மன்னிக்கிறேன் எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது டக்குன்னு. ஓகே. விஜயகுமாரி தான் மருமகளா இருப்பாங்க. ஓ! ஆனா எனக்கு ஓகே. படம் பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுலயும் ஒரு மாமனார்னாலும் ஒரு தந்தை மாதிரி அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி ஓகே. மிஸ்ஸியம்மாலயும் அப்படிதான். ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதரா வருவாரு. ஆமா, ஆமா. ஆமா. அவர பத்தி பேசினா, ஐயோ! அவரு ஒரு பெரிய கடல். கரெக்ட். ஆமா. ரங்கராவ். ம். நான் நெனச்சேன் நீங்க ஒரு வேள ஜெமினி கணேசன சொல்லிடுவீங்களோன்னு நெனச்சேன். ஏன்னா சில படங்கள்ல இல்ல, அவரு இல்ல, இல்ல, இல்ல. கொஞ்சம் ஏன்னா விஜயகுமார் வந்தோனே நான் கொஞ்சம் யோசிச்சேன். சரி ம். நல்ல படம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய அந்த வித்தியாசமான அணுகுமுறை. ஏன்னா, அப்பா அப்படிங்கிறப்போ பொதுவா தான் அலசினது இருக்கு. பட் நீங்க ம். நல்லவன், கெட்டவன், நேர்மையானவன், மன்னிக்கணும். இன்னொன்னு யோகி, வந்து யோகி. ரொம்ப யோகி. டிஃபரெண்ட்டா 4 விதமா அணுகியிருந்தீங்க. ரொம்ப ம். நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா பகுத்து ஒரு ஒரு படத்துக்கும் என்ன வித்தியாசம், அந்த ம். இயக்குனர் எவ்வளோ மெனக்கெட்டுருக்காரு அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தாண்டுக்கு ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி உங்களால அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டைம் ஃபார் நன்றி. ஆல் நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ. வணக்கம். தேங்க் யூ. நன்றி.